கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்தபடினாலே ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து ஆண்டுடைய வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சக்தனே, உலகத்தினுடைய சகல பாவங்களையும் சுமர்ந்து தீர்த்ததான தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட முழு உலகமும் இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று ஆண்டவரே நம்புகிறது, விசுவாசிக்கிறது. சில ஜனங்கள் இயேசு சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்திலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம் கூட வேத வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசி அநேகருடைய இருதயங்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை ஒரு கூட்ட ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் விசுவாசித்து ரட்சிப்பையும் கூட பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு மரித்தார் என்று மாத்திரம்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த இயேசுவை இன்னும் அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு வசனத்திலும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 28ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வஸ்திரங்களை கழற்றி. இயேசு கிறிஸ்துவினுடைய போட்டிருந்த வஸ்திரங்களை அன்றைக்கு இருந்த மனுஷர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக அவருக்கு போடப்பட்டிருந்த எல்லா வஸ்திரங்களையும் அவர்கள் கழற்றினார்கள். அதற்கு பிற்பாடு மேலங்கியை, சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி என்று வாசிக்கிறோம். உடுத்தி, இது மனுஷனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம். இந்த சிவப்பான மேலங்கி வஸ்திரம் என்று சொல்வது அன்றைக்கு இருந்த பாவம் நிறைந்த மனுஷனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம்தான் இது. 29ஆம் வசனத்திலே முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, நான்காவது ஒரு கோலை அவர் வலது கையில் கொடுத்தார்கள். ஐந்தாவது அவருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 வசனத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு 6 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது என்னென்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு தரித்துக் கொண்டிருந்த வஸ்திரத்தை அன்றைக்கு அந்த மனுஷர்கள் கழற்றினார்கள். இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எப்படி படிக்கலாம் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சக்தனா இருக்கிறார். பரலோகத்திலே ஒரு பிதா உண்டு. அந்த பிதாவினுடைய குமாரனுடைய சொரூபத்திலே அவர் வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்று சொன்னால் தேவன் ஒருவரே, ஆனால் அவர் திருத்துவமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திருத்துவத்திலே 2வது ஆள் தத்துவம் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ஒருவனாகிலும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே கடந்து வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே மனுஷ ரூபத்திலே அனுப்பி வைத்தார். அவர் மனுஷ ரூபத்திலே வந்தது ஏதோ ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்டவர். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஒரு மகிமை உண்டு, மகிமையின் வஸ்திரம் உண்டு. அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையாயிற்று என்று வேதத்திலே அநேக இடங்களில் நாம் படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, அந்த 28ஆம் வசனத்திலே அவர் வஸ்திரங்களை அவர்கள் கழற்றினார்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் கழட்டப்பட்டதற்கு காரணமே இன்றைக்கு நீங்களும் நானும் தான். நாம் பாவிகளாக இருந்தோம், அநியாயக்காரராக இருந்தோம், துன்மார்க்கமான ஜீவியங்களை ஒரு காலத்தில் நாம் செய்து கொண்டிருந்தோம். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பாவ சேற்றிலிருந்து நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாக நம்முடைய இயேசு கூட இந்த உலகத்திலே அவர் பாவம் செய்யவில்லை, அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தமான தேவன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் காரியம் என்னென்றால், அவருடைய வஸ்திரங்கள் கழட்டப்பட்டதென்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் அது மனிதனுடைய வஸ்திரம் அல்ல, அது தேவ மகிமையால், தேவ பிரகாசத்தினால், தேவ வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்ட வஸ்திரம். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்கள் அநேக துன்மார்க்கர் வந்து அதை கழட்டினது போல, இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே எத்தனையோ தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக வஸ்திரங்கள் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வஸ்திரம்? சரீர பிரகாரமான எத்தனையோ வஸ்திரங்களை நாம் அணிந்திருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம் என்று வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரங்களை குறித்து அநேக வஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட, இந்த கால வேளையிலே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட உன்னுடைய வஸ்திரங்கள் எங்கே? ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எங்கே? இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்கள் கழட்டப்பட்டதென்றால் அது அவரால் கழட்டப்படவில்லை. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவருடைய மகிமையான வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான வஸ்திரம், சிவப்பான வஸ்திரம் என்று சொல்வது நான் அடுத்து சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த கால வேளையிலே, ஒரு காலத்திலே ரட்சிக்கப்படும் போது ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீதியின் வஸ்திரம் இருந்தது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது வெண் வஸ்திரமாக இருக்கிற பரிசுத்தமான வஸ்திரங்கள் கிருபா வரங்களினாலே தேவன் நம்மை நிறைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த மகிமையின் வஸ்திரங்கள் எல்லாம் இழந்து போய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு போகிறார்கள், வருகிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் இல்லை.
எழுத்தின் பிரகாரமாக மேலான உடைகளை அணைந்து அலங்கரித்து போகிறார்கள். அந்த வஸ்திரத்தை கொண்டு நீ தேவனுடைய வருகையிலே போக முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவதற்கு காரணமே, இயேசு மரித்ததுக்கு காரணமே, நீ எப்படி ஆகிலும் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அருமையான தேவ பிள்ளையே, ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டி, மகிமையின் வஸ்திரத்தினாலே முடிசூட்டி அவர்களை கொண்டு போய் ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்தார். எப்படி மகிமையின் ஆதியிலே மனிதன் மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனான். அவன் தேவன் சொன்ன பிரமாணத்துக்கு மீறி சர்வம் சொன்ன விழுந்து போன தூதனுடைய ஆவி சொன்ன அந்த பாவத்தை புசிக்க வேண்டாம் என்கிற கனியை அவன் புசித்த போது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான மேன்மையான அருமையான வஸ்திரங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிட்டு, ஆகினால்தான் பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே அதிகாலையிலே வந்து ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடும் போது அவன் விருட்சங்களுக்கு செடிகளுக்கு நடுவே போய் ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொண்ட போது மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் அவனை கூப்பிடும் போது, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னால், நான் தேவனுடைய தேவரீருடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் ஒளிந்திருப்பதற்கு ஒரு காரணம், அவன் நிர்வாணியாயிருந்தான். நிர்வாணி என்று சொன்னால் சரீர பிரகாரம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக. அன்றைக்கு ஆதியிலே உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு நாம் இன்றைக்கு உடுத்திருக்கிற வஸ்திரங்கள் சரீர பிரகாரமான வஸ்திரங்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவர்களைப் போல மகிமையின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருந்தார்கள். பாவத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவ பிள்ளையே, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு விருட்சங்களின் மத்தியில போய் ஒளிந்து கொண்டு தேவன் ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடும் போது, தேவனே உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்திருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொன்னான். நீ நிர்வாணி என்பது உனக்கு வெளிப்படுத்தினவன் யார் என்று கேட்டார். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அன்றைக்கு மனிதன் ஒளிந்து கொண்டது போல இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு பாவம் செய்து அக்கிரமங்களை செய்து ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், அநேக ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்து போயிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் கழட்டப்பட்டது போல இன்றைக்கும் கூட அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் யாராலே கழட்டப்பட்டது? ரோம அரசாங்கம் தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது, அவர் மரித்த பொழுது இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த அன்றைக்கு ஆளுகையில் இருந்த அரசாங்கம் ரோம அரசாங்கம். மிகவும் கடினமான மனிதர்கள். அந்த ரோம அரசாங்கமா இருக்கிற அந்த துன்மார்க்கமான மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மகிமையான வெண் வஸ்திரமா இருக்கிற பரிசுத்தமான வஸ்திரத்தை அவர்கள் கழட்டி போட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபடியும் அவர்கள் என்ன வஸ்திரத்தை கொடுத்தார்கள்? அவர்களால், மனுஷனால், துன்மார்க்கரால் கொடுக்கப்பட்ட ஒரு சிவப்பான மேலங்கி என்று வேதம் சொல்கிறது. வஸ்திரத்துக்கும் மேலங்கிக்கும் வித்தியாசம் உண்டு. வெண் வஸ்திரத்துக்கும் சிவப்பான வஸ்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு தரித்துக் கொண்டிருந்த வஸ்திரம் மகிமையான வஸ்திரம். அது தேவனுடைய வஸ்திரம். அது பிதாவின் சித்தத்தின்படி கொடுக்கப்பட்டிருந்த வஸ்திரம். ஏனென்றால் இயேசு இந்த பூமியில வந்தபொழுது, அவர் பிறந்த நாளில் இருந்து அவர் மரித்து உயிரோடு எழும்பின நாள் வரைக்கும், பிதாவின் இடத்தில் போகிற வரைக்கும் அவர் செய்ததெல்லாம் பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் செய்தார். ஆகினால்தான் கல்வாரி சிலுவையிலே கடைசியாக ஜீவனை விடும்பொழுது அவர் சொல்கிறார், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். அப்படியானால் இந்த பூமியில இருக்கும் பொழுது கூட அவர் உடுத்திருந்த வஸ்திரம் கூட பிதாவின் சித்தத்தின்படி மகிமையான வஸ்திரம் தான்.
பரிசுத்தமான வஸ்திரம் தான். அது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தரித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு வஸ்திரமும் மகிமையின் வஸ்திரம். ஆனால் இந்த விலையேற பெற்ற வஸ்திரத்தை மனுஷனா இருக்கிற, துன்மார்க்கமா இருக்கிற, பிசாசின் ஆவிகளா இருக்கிற இவர்கள் அந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டது போல இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை பிசாசு அழித்துக் கொண்டிருக்கிறான், கழட்டி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, நீ அதற்கு இடம் கொடுக்காதே. உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்தானமும் வஸ்திரமும் மகிமையானது. ஆகினால்தான் உன்னுடைய மகிமையான வஸ்திரங்கள், விலையேற பெற்ற ஜீவியங்கள் போனபடினாலே மடிமாய் விழுந்து போன மனிதனை பாவ சேற்றிலிருந்து, குழியிலிருந்து, நரகத்திலிருந்து அவனை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இந்த பூமியிலே எந்த இடத்திலிருந்து இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் உனக்காக இந்த பூமியிலே மரித்த இயேசு ஒருவரே, உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவரே. ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு மரித்தால் அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் மீட்பு. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உடைய வஸ்திரத்தை அவர்கள் கழட்டினது போல இன்றைக்கும் கூட ஆதியிலே மனிதனுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி அந்த விலையேற பெற்ற ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் அவர்களை வைத்தார். ஆனால் பிசாசுனுடைய வார்த்தையின் நிமித்தமாக அவர்கள் பாவம் செய்து விழுந்து போய் தேவன் கொடுத்த வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போய் இப்பொழுது நிர்வாணியா இருக்கிறார்கள். ஆதாம் சொல்கிறான், தேவரீர், நான் நிர்வாணியா இருக்கிறதுனாலே ஒளிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு நீ சரீர பிரகாரமான வஸ்திரங்கள் உனக்கு இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக வஸ்திரம் உனக்குள் இருக்கிறதா? உன்னை ஆராய்ந்து பார். இயேசு கிறிஸ்துவை உனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஞானஸ்நானம் நீ பெற்றிருக்கிறாய். ஆனால் வஸ்திரம் இல்லாதவனாய் நிர்வாணமாய் நீ திரியக்கூடாது. ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாமல் நீ திரிவியானால் இன்றைய நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் எப்படி அவருடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே அங்கே 7ஆம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுக்கு சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு தரிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, தேவ பிள்ளையே, விசுவாசிகளே, தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டவர்களே, ரட்சிக்கப்படாதவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான வஸ்திரத்தை துன்மார்க்கர் கழட்டி போட்டது போல இன்றைக்கும் கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை பிசாசு அழித்து போட்டுக் கொண்டிருக்கிறான். இல்லாவிட்டால் நீ செய்கிற பாவத்தின் நிமித்தமாக உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரங்கள் கரைபட்டு மகிமை போய் அந்த வஸ்திரத்தினாலே நீ அழிந்து போய் கொண்டிருக்கிறாய். ஆகினால்தான் நீ மறுபடியுமாய் அந்த மகிமையின் வஸ்திரத்தை விழுந்து போன மனிதனை, ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த மனிதனை மறுபடியுமாக தூக்கி எடுக்க வேண்டும் என்று காலங்களாய் பிதாவினுடைய மனதில் இருந்த சித்தம் இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடே அநேகர் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, நண்பா, சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கு இயேசு பாவ குழியில் இருக்கிற பாவ வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கிற உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உனக்கு ஒரு நீதியின் வஸ்திரத்தை உனக்கு கத்த தருவாராக. அவருடைய மரணம் உன்னை நீதிமானாய் மாற்றும். அவருடைய ரத்தம் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும். இயேசுவினுடைய மரணம் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது. இயேசுவினுடைய ரத்தம்
உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகினால்தான் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அந்த 28ஆம் வசனத்திலே முதல் காரியம் அவருடைய வஸ்திரங்கள் கழட்டப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான வஸ்திரம். கழட்டின பின்பு இந்த துன்மார்க்கமான மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தரித்த வஸ்திரம் என்ன? சிவப்பான மேலங்கி என்று வாசிக்கிறோம். சிவப்பு என்பது பாவ கரையை அது வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்கிறது, உன்னுடைய பாவம் சிவேர் என்று சிவப்பாக இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாய் பரிசுத்தமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நண்பனே, நீ எந்த மனிதனாய் இருந்தாலும், ஒரு பெரிய குடிகாரனாய், பெரிய பீடி சிகரெட் இல்லை கொலைகாரனாய், இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ பாவங்களை செய்கிற ஒரு மனிதனாய் இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அவர் சிவப்பான அங்கியை தரித்தார் என்றால் உன்னுடைய பாவம் கூட அவ்வளோ பெரிதாக சிவேர் என்று யாராலும் மன்னிக்க முடியாத பாவம் தான் உனக்குள் இருக்கிறது. எந்த மனுஷனும் மன்னிக்க முடியாத பாவம் தான் உனக்குள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீ பாவி பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உனக்காக பாவமில்லாத இயேசு, பரிசுத்தமான இயேசு, பாவத்துக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர் ஒரு பாவியை போல தேசாதிபதிகளுக்கு முன்பாக, அரண்மனைக்கு முன்பாக, இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ரோம அரசாங்கத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை போல நின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் அந்த பாவ குழியில் இருந்து, அந்த சிவப்பான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து, எப்படி ஆகிலும் நீ நரகத்துக்கு போக கூடாது, நீ பரலோகத்துக்கு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த நாளிலும் கூட நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற நண்பா, நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற சகோதரியே, நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற வாலிபர்களே, உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வாலிபர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நீ போட்டிருக்கிற மேலான சரீர வஸ்திரம் அது உனக்கு அழகா இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே தேவனுடைய வஸ்திரம் இல்லையே. அந்த வஸ்திரங்கள் இன்றைக்கு உன்னுடைய பாவ காரியங்கள் எல்லாம் அந்த சிவப்பான மேலங்கி, நீ செய்த பாவத்துக்காக அவர் ஒரு பாவியை போல, ஒரு துன்மார்க்கனை போல ஒரு சிவப்பங்கியை தரிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அது பிதாவினுடைய சித்தம். அந்த சிவப்பான மேலங்கி என்பது ஆகினால்தான் உன்னத பாட்டிலும் கூட அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களிலே சிறந்தவர். வெண்மை என்பது பரிசுத்தம், சிவப்பு என்பது நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் பாவியாக்கப்பட்டார். ஆகினால்தான் உன்னுடைய பாவம் சிவப்பாய் சிவேரென்று இருந்தாலும், சிவேரென்று சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்ச போல் வெண்மையாய் மாற்றுவேன். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ வரும்பொழுது உன்னுடைய பாவத்தை மன்னித்து, கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரியின் இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார், அவர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்ததான தேவ ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலும் கூட, இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட எத்தனை பேர், ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் கூட நீ ஒரு பாவியா இருக்கலாம். இன்றைக்கு நீ எந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் மூலமாக, ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்குள் இருக்கிறதா? நீதியின் வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், பிரகாசமான வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுடைய மனைவிக்கு அளிக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் உனக்குள் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனா இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம். இந்த நாளிலும் கூட உன்னை ஆராய்ந்து பார். அதற்காக மனஸ்தாபப்படு, அழு, முழங்கால் படியிடு. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வஸ்திரங்களை நான் இழந்து போனேனே, அதற்காக தானே நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர்.
மறுபடியுமாய் உம்மை நான் சிவப்பங்கி தரிக்கிற ஒரு மனிதனாய் மாற்றுகிறேனே. ஆண்டவரே, உன்னை பாவியாய் நான் மாற்றுகிறேனே. மறுபடியும் உன்னை நான் சிலுவையிலே அறைகிறேனே. உன் நிமித்தமாய் அவர் சிவப்பங்கியை தரித்தார். அந்த சிவப்பான அங்கி என்பது பாவக்கரையான வஸ்திரம். ஆகியனால்தான் இந்த பாவ வஸ்திரங்களை குறித்து வேதத்திலே அநேக இடங்களில் உண்டு. அதையெல்லாம் எடுத்து வாசிக்க நேரமில்லை. முதலாம் சங்கீதக்காரன் முதல் வசனத்திலே சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் என்று சொல்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? துன்மார்க்கன் என்பது துன்மார்க்கமான வஸ்திரம். இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் துன்மார்க்கமான வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பாவ வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து எத்தனையோ தேவ பிள்ளைகள் பரியாசமான வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வஸ்திரத்திலே பரியாசம் உண்டு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆண்கள் பெண்கள் வஸ்திரத்தையும் பெண்கள் ஆண்கள் வஸ்திரத்தையும் தரிப்பது சரியல்ல என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ தேவ பிள்ளைகள் நீ இப்படிப்பட்ட சரி பரியாசமான வஸ்திரம், ஆண் வஸ்திரத்தை பெண் தரிக்கிறார் என்றால் அது தேவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். இன்றைக்கு விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்கள் வஸ்திரத்தை பெண்களும் பெண்கள் வஸ்திரத்தை ஆண்களும். இன்றைக்கு எத்தனையோ விதமான ஜீன்ஸ் பேண்ட். இன்றைக்கு விசுவாசிகள் ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த பேண்டின் நடுவிலே முட்டி பகுதியிலே ஒரு ஓட்டையை போட்டுக்கொண்டு கிழித்து அது ஒரு ஃபேஷனாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தின் நிமித்தமாக எல்லாம் இயேசு சிவப்பான அங்கியை தரித்தார். இதான் பரியாசமான வஸ்திரம், துன்மார்க்க வஸ்திரம், பாவிகளுடைய வஸ்திரம், பரியாசக்காரன் வஸ்திரம், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார். அக்கிரம வஸ்திரம், துஷ்டனுடைய வஸ்திரம். இப்படி பாவ வஸ்திரங்களை குறித்து அநேக விதங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் பலவிதமான பரியாசமான வஸ்திரங்களை அணிந்து அவர்கள் தேவனையும் பரியாசம் செய்கிறார்கள். மறுபடியும் தேவ சமூகத்திலே ஆராதனைக்கு கூட அப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு வந்து தேவனையும் தேவ சமூகத்தையும் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தையும் அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். நண்பா, இந்த நாளிலும் கூட, இந்த குட் ஃப்ரைடேலும் கூட நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்ன என்றால், நீ ரட்சிக்கப்பட்ட மனிதனா இருந்தால் உனக்கென்று ஒரு மரியாதை மகிமை உண்டு, உனக்கென்று ஒரு கனம் உண்டு. நீ தேவனை பரியாசம் பண்ணக்கூடிய வஸ்திரத்தை அணியாதே. அது தேவனுடைய சமூகத்திலே சரியல்ல. அது உன்னை நரகத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே உலகத்தார் தான் அறியாமல் அந்த வஸ்திரங்களை போடுகிறார்கள் என்றால், நன்றாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கூட இன்றைக்கு பெண்கள், பெரியவர்கள், திருமணம் ஆனவர்கள் கூட, விசுவாசிகள் எத்தனையோ பேர் ஆண்களுடைய வஸ்திரங்களை அணிந்து பலவிதமாக அசிங்கமான வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, எவரே ரோமர் நிருபக்காரன் சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே, பரிசுத்த சகோதரரே, உங்கள் சரீரங்கள் அது உனக்கு சொந்தமானதல்ல, பரிசுத்தமும் அது தேவனுக்கு ஜீவ பலியாக, அது தேவனுக்கு சொந்தமான சரீரம். அந்த சரீரத்தை நீ மற்றவர்களுக்கு காட்டும்படியாக உன் வஸ்திரத்தை அசிங்கமாய் நீ போடுகிறாய். ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுக்க வேண்டும்? நான் சொல்கிறேன், திருமணமான ஒருவராகிலும் சுடிதார் போடுவது கூட சரியானது அல்ல. ஒரு திருமணமான ஒரு சகோதரி அவர் சாரி தான் கட்ட வேண்டும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. திருமணமான பிற்பாடு, உனக்கு பிள்ளைகள் ஆன பிற்பாடு
பலவிதமான அலங்காரமான வஸ்திரங்களை உடுப்பது கூட பாவம். ஆகினால்தான் அவருடைய வஸ்திரங்களை கழற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமை உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்களுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த கால வேளையிலும் கூட தேவனுக்கு விரோதமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆண்டவரை மறுபடியும் சிலுவையிலே அறைவது எதற்காக? உன் வஸ்திரத்தின் மூலமாய் அவரை நீ சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறாய். உன் வஸ்திரம் சரியானதா இல்ல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு கிரமமாக வஸ்திரங்களை தரிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை அவர் சிவப்பான மேலங்கியை தரித்தார். அது பாவ வஸ்திரத்தை காட்டுகிறது. அவர் பாவி அல்ல, ஆனால் நம்முடைய பாவத்து நிமித்தமாக அவர் அந்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆகினால்தான் இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ பாதுகாத்து கொண்டு உண்மையாகவே நீ ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், மேன்மையான மகிமையான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மகிமையான வஸ்திரங்களை கொடுத்த பொழுது பாவம் செய்த அந்த வஸ்திரத்தை இழந்து போனார்கள், நிர்வாணியாய் மாற்றப்பட்டார்கள். இந்த நாளிலும் கூட நீ நிர்வாணியாய் இருக்கிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். துன்மார்க்கமான வஸ்திரம், பாவியான வஸ்திரம், பரியாசக்காரனான வஸ்திரம், அக்கிரம வஸ்திரம், துஷ்டனுடைய வஸ்திரம், இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் யார் தரித்திருந்தாலும் இந்த நாளிலே நீ அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டு, ஆண்டவரே எனக்கு உம்முடைய மகிமையின் வஸ்திரத்தை கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நீ முழங்கால் படியிடுவாயாக. ஆகினால்தான் மறுபடியுமாக மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் கீழே அந்த 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் வசனம், அவருடைய வஸ்திரங்கள் கழட்டப்பட்டது, அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தினார்கள். மறுபடியும் 29ஆம் வசனம் சொல்கிறது, மூணாவது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள் என்றார். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் சிரசின் மேலே கிரீடம் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகத்துவமுள்ள தேவன். அவர் தலையின் மேலே, சிரசின் மேலே கிரீடம், மகிமை நிறைந்த கிரீடம் தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிரீடமானது கழட்டப்பட்டு இப்பொழுது பாவிகளால் அவர் தலையின் மேலே முள்ளுகளால் இந்த உலகத்திலே முளைத்திருக்கிற பாய்சனான இயேசு கிறிஸ்துவினுடைய தலையின் மேலே சூட்டப்பட்ட முள் அது சாதாரணமானதல்ல. அந்த முள்ளினுடைய விஷம் ஒரு மனிதனுக்குள்ளே இறங்குமானால் அவன் மரித்து போவான் என்று சரித்திரம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட முள்ளுகளால் ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அவர் தலையின் மேலே வைத்தார்கள், அடித்தார்கள். ஆனால் மகிமையான கிரீடம் தரிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக தலையின் மேல் அந்த முள்ளுகளை வைத்தார்கள் என்றால் உன்னுடைய சிந்தை அக்கிரம சிந்தை. ரோமர் நிருபக்காரன் சொல்கிறார், பாவ சிந்தை மரணத்தை உண்டு பண்ணும், அக்கிரம சிந்தை பாவ சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலையில் இருக்கிற சிந்தையிலே, இருதயங்களிலே, மனசாட்சியிலே செய்கிற இந்த பாவத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முள்ளின் கிரீடம் தரிப்பிக்கப்பட்டது. அது பாவ மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கிரீடம். அந்த கிரீடத்தை தரிக்க வேண்டிய நாம் அல்ல. இன்றைக்கும் கூட உனக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். பாவம் செய்து உன் ஆத்துமா சாக கூடாது. ஆகினாலே முள்ளுகளால் அவருக்கு ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணினார்கள். இந்த நாளிலும் கூட உன்னுடைய சிந்தை துஷ்ட சிந்தையாய், துர் ஆலோசனையாய், மற்றவர்களுக்கு விரோதமாக என்னென்ன பாவத்தையே நீ செய்து கொண்டிருக்கிறாய். மற்றவங்களை அழிக்கணும், மற்றவங்களை ஒழிக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் உனக்குள் இருக்குமானால் இந்த நாளிலே அந்த சிந்தையிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவாயாக. இப்படிப்பட்ட சிந்தையை
உன் வாழ்க்கையில் இருக்கிறபடினால்தான் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவருக்கு அந்த முள்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் மற்றவர்களை பார்த்து பொறாமை, கசப்பு, வைராக்கியம், அவன் நல்லா இருக்கிறார்களே, அவர்கள் இப்படி இருக்கிறார்களே, அப்படி என்று அவர்கள் இருதயத்திலே, அவர்கள் சிந்தையிலே அக்கிரம சிந்தையை கொண்டிருக்கிறார்கள். நீ அக்கிரம சிந்தையை கொண்டிருப்பாயானால் மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்கிறது. மாம்ச சிந்தை நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முள்ளின் கிரீடம் தரிப்பிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட நீ மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு ஆவியின் சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை என்ன சொல்லும் தெரியுமா? மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது. ஆவிக்குரிய சிந்தை மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசாது. ஆவிக்குரிய சிந்தை மற்றவர்களுக்கு விரோதம் செய்யாது. ஆவிக்குரிய சிந்தை மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று தேடாது. ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கும். மற்றவர்கள் நல்லா வளர்ந்து மேலே வரும்போது அவர்களை தட்டி கொடுத்து இன்னும் நல்லாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருங்கள், இன்னும் ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று தான் சொல்லும். ஆனால் மாம்ச சிந்தை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மற்றவர்கள் வளர்ந்து வரும்போது, ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்கள் கண்களால் பொறுக்க முடியாது. அவர்களை பார்த்து ஐயோ பல்லை கடித்து, ஐயோ இவன் நல்லா வந்து கொண்டு இருக்கிறானே, இவனை எப்படி அழிக்கலாம் என்று அவனுக்கு விரோதமாக பலவிதமான மாம்ச சிந்தையை கொண்டு அவனை அழிக்க வகை தேடுவார்கள். இப்படிப்பட்ட சிந்தை உனக்குள் இருக்குமானால் நீயும் கூட இந்த நாளிலே அக்கிரமமான கிரீடம், அக்கிரம கிரீடத்தை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய். பாவ கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ஜீவ கிரீடத்தை தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாவ கிரீடத்தை தரிக்க வேண்டிய பிள்ளை அல்ல, ஜீவ கிரீடத்தை நீ தரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த அந்த மத்திய சுவிசேஷத்திலே 29 வசனத்திலே வாசிக்கும் போது, முதலாவது முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி சிரசின் மேல் வைத்தார்கள். இரண்டாவது, அவருடைய வலது கையிலே ஒரு கோலை அவருக்கு கொடுத்தார்கள். வலது கையிலே கோலை கொடுத்தார்கள் என்றால் நம்முடைய இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் மகிமை நிறைந்தவர். வலதுகை என்பது நீதியை செய்கிறது. சங்கீதக்காரன் கூட சொல்கிறார், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் மகாராஜாவின் நகரமா இருக்கிறது. வடதிசையில தான் சீயோன் பர்வதம், பரலோகம், சீயோனும் புதிய எருசலேமும் கட்டப்படுகிறது. அவர் வலதுகை என்பது நீதியை செய்கிறது. அவர் கையில கொடுக்கப்பட்ட, அது மனுஷனால் கொடுக்கப்பட்ட கோல். அன்றைக்கு ரோம அரசாங்கம் கொடுத்த கோல். அந்த கோல் நீதியின் கோல் அல்ல, அது அக்கிரமத்தின் கோல், பாவத்தின் கோல். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நீதியாய் அரசாளுகிறவர். அவர் கையிலே நீதியின் செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய கையில கூட அக்கிரமத்தின் கோல் இருக்கிறதா? அநியாயமாய் நீ நடக்கிறாயா? அநியாயமாய் போகிறாயா? அநியாயமாய் நீ பேசுகிறாயா? உன்னுடைய கோல், உன் கையில் இருக்கிற கோல் நீதியின் செங்கோலா இருக்க வேண்டும். எஸ்தரின் புத்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் ராஜாத்தி ராஜாவினிடத்தில் போவதற்கு முன்பதாக அவர் கையில் இருக்கிற அந்த செங்கோலை, அந்த நீதியின் செங்கோலை நீட்டின பிற்பாடுதான் ராஜாத்தி உள்ளே பிரவேசித்தார். நம்முடைய இயேசு ராஜாதி ராஜா. அவர் அன்றைக்கு மனுஷர்கள் அக்கிரமத்தின் கோலை கொடுத்தார்கள். அவர் அக்கிரமத்தின் ராஜா அல்ல, நம்முடைய இயேசு நீதியின் ராஜா, நீதியாய் அரசாளுகிறவர். ஆம் தேவ பிள்ளையே, இந்த ரகசிய வருகை வந்த பிற்பாடு, 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆன பிற்பாடு, இதே பூமியிலே ஒரு 1000 வருஷ அரசாட்சி உண்டு. அந்த அரசாட்சியின் போது நம்முடைய இயேசு வந்து நீதியாய் இந்த பூமியை அரசாள போகிறார். ஆகினால்தான் அவர் சிங்காசனத்திலே நீதியின் செங்கோலை பிடித்தவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, அவர் கையில கொடுக்கப்பட்ட, மனுஷனால் கொடுக்கப்பட்ட கோல் அக்கிரமத்தின் கோல். நம்ம கையில கூட இன்றைக்கு நீதியின் கோல் இருக்கிறதா, அக்கிரமத்தின் கோல் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். அடுத்து
அந்த 29 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவருக்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டார்கள். ரோம அரசாங்கம் முழங்கால் படியிட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நம்முடைய இயேசு ராஜாதி ராஜா, வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமத்துக்கு கட்டளையிடப்படவில்லை. அவர் நாமமே உயர்ந்த நாமம். அவரே தெய்வம், இயேசுவே தெய்வம். ஆகினால்தான் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து மனிதனுடைய பாவம் அவர் மூலமாய், அவர் ரத்தத்தின் மூலமாய் மன்னிக்கப்பட்டது. வேற ரத்தத்துக்கு அதிகாரம் இல்லை, அவர் ரத்தத்துக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. ஆகினால்தான் அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டது போல இந்த நாளிலும் கூட நாமும் கூட நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட வேண்டும். எல்லாருடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்க கடவது. வானம் பூமி பூலோகத்தார் எல்லாருடைய முழங்கால்கள் இயேசுக்கு முன்பாக முடங்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக அந்த 29 வசனத்திலே வாசிக்கிறோம், யூதருடைய அவர்கள் முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொன்னார்கள், பரியாசம் பண்ணினார்கள். நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் யூதருடைய ராஜா தான், யூதருக்கு மட்டும் ராஜா அல்ல. வேதம் சொல்கிறது அவர் யூத கோத்திரத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டவர். ஆனால் யூத கோத்திரத்தின் சிங்கம், அவர் யூத கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள் தான் நாம். இயேசுவின் இரத்தத்தினாலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பிக்கப்பட்ட யூத கோத்திரத்துக்கு பிறப்பிக்கப்பட்ட சிங்க குட்டிகளா இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட உங்களுடைய முழங்கால்கள், அன்றைக்கு ரோம அரசாங்க முழங்கால்கள் எல்லாம் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டது போல இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவோம். அவர் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக முழங்கால் படியிடுவோம். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். அதனால்தான் இப்பொழுது சமீபத்திலே ஒரு யூடியூபிலே போடப்பட்டிருந்தது, இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவருடைய வஸ்திரம், அவருக்கு மேலாக மூடப்பட்டிருந்த வஸ்திரம், இயேசு கிறிஸ்து மரித்து அந்த கல்லறையிலே அவருக்கு மேலாக மூடப்பட்டிருந்த வஸ்திரத்தை இத்தாலி தேசம் அதை கண்டுபிடித்து அநேக நாடுகளுக்கு அதை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்படியாக. அந்த வஸ்திரம் அந்த வஸ்திரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த காரியங்கள் கூட இருக்கிறதா, அது இயேசு கிறிஸ்துவின் மேலே மூடப்பட்ட வஸ்திரம் தான் என்று நிரூபிக்கும்படியாக 6 முறை 6 நகல்கள் அதை சோதிக்கப்பட்டு அது உண்மையான இயேசு கிறிஸ்துவின் மேலே மூடப்பட்ட வஸ்திரம் என்று இன்றைக்கு உள்ள அரசாங்கமே, சயின்டிஸ்டே அதை நிரூபித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் மேலே மூடப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியமும் உண்மையானது. அவருடைய ரத்தம் மனிதனுடைய ரத்தம் அல்ல, அது தெய்வத்துடைய ரத்தம். அதனாலதான் சயின்டிஸ்ட் சொல்லுகிறது, மனுஷனுடைய ரத்தத்துக்கு குரூப் உண்டு, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பரிசோதிக்கும் போது அது மனிதனுடைய குரூப்பை அது காட்டவில்லை, அது இயேசுவின் ரத்தம் தான் என்று நிரூபிக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம், அவருடைய ரத்தம் பலமான ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம், அது உயிர்ப்பிக்கிற ரத்தம். தேவ பிள்ளையே, அவருடைய ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு உனக்கு விடுதலை உண்டு. அவருடைய ரத்தத்தின் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. நீ முழங்கால் படியிட்டு, நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும். தேவ பிள்ளைகள் சொல்லுங்கள், நான் எல்லா மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போயிருக்கிறேன் அப்பா, மறுபடியும் என்ன ஒரு முறை கூட என்னை உயிர்ப்பீங்கப்பா, ஒரு முறை கூட உயிர்ப்பீங்க என்று சொல்லுங்க. இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட ரட்சிக்கப்படாத மனிதா, ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரியா, உனக்காகவே இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். உனக்காகவே அவர் ஜீவனை கொடுத்தார். உனக்காகவே பாவத்தை சுமந்தார். அவர் மரித்தபோது அவர் சாதாரணமான மரணம் அல்ல, திரச்சிலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டது.
அஸ்திவாரங்கள் அதிர்ந்தது. தேவனுடைய பிள்ளையே, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தது. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். அவருடைய ரத்தம் உன்னை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. அவருடைய ரத்தம் உன் வீட்டுக்குள் இருக்கிற சாத்தானுடைய கட்டுகளை நீக்க கூடியதா இருக்கிறது. எல்லா பிள்ளை சூனிய கட்டுகளை நீக்க கூடியதா இருக்கிறது. அவருக்கு தேவன் ஜெயம் கொடுத்தது போல, தேவ பிள்ளையே, யூதருடைய ராஜாவே என்றால் யூத கோத்திரத்தின் சிங்கம் அவர். நாம் எல்லாரும் அந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள். ஆண்டவர் நமக்கே ஜெயத்தை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். ஆண்டவரே, எங்களை நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் 20 கோத்திரத்தின் சிங்கம். உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உமக்கு சிங்க குட்டிகளா இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயித்து ஜீவிக்க இந்த வசனத்தின் மூலமாய் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.